ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 16வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அவங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிஷா ரொம்பவே கோவமாக தான் இருக்காங்க. லாஸ்ட் நைட் ஆனி சாப்பிடவே இல்லைல்ல, அதனால் பாட்டியையும் அவங்க பொண்ணையும் தான் திட்டிகிட்டு இருக்காங்க. சமீனா இருந்துட்டு நீ எதையும் கண்டுக்காத, கம்மனு அவங்க எக்ஸாம் ஃபஸ்ட்டு முடிக்கட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட அண்ணா பொண்ணாவோ பேத்தியாவோ அவங்க நினைக்கிறதே இல்லை. யாரோ ஒருத்தர் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போ தான் இந்த வீட்டை விட்டு போவாங்களோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆயிஷா. அதுக்கு சமீனா இருந்துட்டு அவங்கெல்லாம் இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹம்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் நைட் ஃபாக்கிர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நீ இதையே நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தப்பட தான் போகிறன்ற மாதிரி சொல்லிடுறா. அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காத ஹம்சா ஆனி என்னை விட்டு போக விட்டுற மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனிக்கு மேரேஜ் ஆனாலும் இவன் இன்னும் ஆனியை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். எப்படியாவது ஒரு நாள் ஆனி இவனுக்கு கிடச்சிருவான்ற நம்பிக்கையில் தான் ஹம்சா இருக்கான். சாய்க்கா ஷாப்பிங் போயிட்டு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. அவங்க நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரதை ஜகீர் பார்த்துறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நிறைய திங்ஸ் வாங்குறாங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீயே இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வரன்ற மாதிரி அவங்க அண்ணா கேட்குறாரு. அதுக்கு சாய்க்கா இருந்துட்டு நான் கொஞ்சம் தான் வாங்கினேன், மற்றதெல்லாம் ஃபெமிதுன்னு சொல்லி சமாளிச்சிட்றா. ஃபாக்கிர் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே தான் சுற்றிட்டு இருக்கான். ஜகீர் இருந்துட்டு ஏன் ஸ்கூலுக்கு போகல என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க சாய்க்கா கம்மன்றப்பாலா உடனே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றா. நைட்டு ஃபாக்கிர் சோஃபாவில் தான் தூங்குனா. ஆனி ஃபுல் பெட்லேயும் படுத்துக்கிட்டு ஃபாக்கிருக்கு இடமே விட மாட்டேங்கிறா. அதனால தான் ஃபாக்கிர் சோஃபாவில் வந்து படுத்து தூங்குனா. அவளை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிறா. அவளே ஸ்கூலுக்கு போய்க்கிறா, அவளே ஸ்கூல்லேருந்து வந்துக்கிறா. ஃபாக்கிரை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஃபாக்கிர் வீட்டுக்கு வரானா இல்லையா, அவன் சாப்பிட்டானா, எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், எதையுமே ஆனி கண்டுக்க மாட்டேங்கிறான்ட்டு அவங்க அண்ணா கிட்ட போட்டு கொடுத்துட்றா. ஜகீர் இருந்துட்டு அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க, நீ கம்முன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜகீர் ஃபாக்கிர் கிட்ட ஏன் டியூஷன் போகலை, எக்ஸாம் வேற வரப்போகுது, இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபாக்கிர் இருந்துக்கிட்டு எனக்கு எக்ஸாம் விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சாய்க்கா இருந்துக்கிட்டு ஆமா ஃபாக்கிர் ரொம்ப பாவம், நீங்க இந்த வயசுலயே அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தூக்கி அவன் தலையில வச்சுட்டீங்க, அதான் ஃபாக்கிர் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றா. ஜஹீருக்கு கோவம் வந்து எனக்கும் தான் சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு, அப்பா இருந்ததுக்கப்புறம் இந்த வீட்டையே நான் தான் பார்த்துக்கிட்டேன், மேரேஜ் லைஃப்பையும் வீட்டையும் நான் ஒன்றா மேனேஜ் பண்ணலையா, இவன் தான் புதுசாக ஏதோ மேரேஜ் பண்ணியிருக்கான்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. ஜஹீர் ஃபாக்கிரை திட்டிகிட்டு இருக்காரு. ஃபாக்கிர் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்காரு. சமீனா அங்கேயும் கேட்டு பார்க்குறாங்க, ஃபாக்கிர் கிட்டே வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. யாருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நடுவில் நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன், என்னோட தலையெழுத்து இப்படி தான் போல அப்படின்ட்டு அவங்க தான் புலம்பிட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சாய்கா அண்ட் ஃபெமி அண்ட் ஃபேமிலியோட. ஆனிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களான்ட்டு ஜஹீர் கேட்குறாரு. ஆனிக்கெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், ஃபாக்கிர் தான் வாங்கி தரணுன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. பாட்டி இருந்துக்கிட்டு ஃபாக்கிர் ஏன் வாங்கி தரணும், அதுதான் மேரேஜ் அப்போ அவங்க அவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்களா, அவங்களே வாங்கிக்குவாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆனி ஸ்கூலில் இருந்து வரா. ஸ்கூலில் வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா. எதுக்காகன்னு கேட்குறதுக்கு ஜுவல்லரி மேக்கப்லாம் அங்கே அலவுடு கிடையாது, இனிமேல் போட்டு வந்தால் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களான்ற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் யார் போட்டுட்டு போக சொன்னதுன்ட்டு ஜஹீர் கேட்குறாரு. ஃபெமி ஆண்டி தான் போட்டு போக சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஜஹீர் இருந்துட்டு ஃபெமியை தான் திட்டுறாரு. ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் இருக்கப்பெல்லாம் இது மாதிரி போட்டுக்கலாம், ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்படியா போட்டு போவாங்கன்ட்டு திட்டிகிட்டு இருக்காரு. பாட்டி இருந்துக்கிட்டு நம்மளோட வழக்கம் அப்படி தானே, இதெல்லாம் மேரேஜ் ஆன பொண்ணுங்க போட்டுட்டு தானே போகணும், நீ நாளையிலேருந்து ஸ்கூல் போக வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜஹீர் இருந்துட்டு நான் ஆனிக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், அவள் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இனிமேல் இந்த ஜுவல்ஸ் அண்ட் மேக்கப்லாம் போட்டுட்டு போகாதமான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த போலீஸ்கார் இன்னைக்கு வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு அவராகவே கொடுக்க கொண்டு போகிறாரு. ரகிலா இருந்துட்டு நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்ட்டு கேட்குறா. எப்போவும் நீங்கள் கீழே வருவீங்க, இன்னைக்கு நீங்கள் வரல, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்ல, கம்முனிங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறா. கரெக்டாக அந்த போலீஸ்கார் கீழே இறங்கும் போது ஹபீபும் வந்துடுறாரு. ஹபீபும் அவரை பார்த்துறாரு. ரஹிலா கிட்ட யாராவே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் தனியாக இருக்கேன்ல, அதுதான் உதவி பண்ண வந்திருக்காங்க, நான் தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்னதான் பண்ணுறது இந்த வீட்டில் இருந்துக்கிட்டுன்ற மாதிரி அவ சொல்கிறா. நீ எதுவும் திட்டலையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எவ்வளோ நாளைக்கு திட்டிகிட்டு இருக்க முடியும், நான் இங்கே தனியாக இருக்கேன், நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வருவீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது என்னோடய வீடு கிடையாது, நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வரணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஹபீபும் இப்போதைக்கு முடியாது, அங்கே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகலன்னா இப்படி தான் மற்றவங்களாம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிடுறா. பாட்டியும் சாய்க்காவும் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போதைக்கு ஆனி அவர் ரூம்லேருந்து வேறு எங்கேயோ போயிட்டுருக்கா. பாட்டி எங்கே போகிறேன்னு கேட்குறதுக்கு நான் சாப்பிட போகிறேன்ற மாதிரி சொல்கிறா. இதாண்டா சமயம்ட்டு சாய்க்கா உங்களை யாருமா மதிக்கிறா, நீங்கள் சொன்னதை யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஆனி இருந்துட்டு நான் எப்போவுமே பாட்டியை மதிப்பேன், நான் சாப்பிட்டு போகல, நான் ஃபாக்கிர் வந்ததுக்கப்புறமே சாப்பிட்றேன், இப்போ நான் படிக்க தான் போகிறேன்ற மாதிரி சொல்கிறா.
பாட்டி இருந்துக்கிட்டு நான் ஒரு ஸ்வீட் செய்ய சொன்னேனே செஞ்சியன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனி கம்மனே இருக்கா. சாய்க்கா இருந்துக்கிட்டு புதுசாக மேரேஜ் ஆனவங்க ஸ்வீட் செய்யலைன்னா அது ஒரு கெட்ட விஷயன்ற மாதிரி நம்ம அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே பாட்டி ஆரம்பிச்சிடறாங்க. ஆயிஷாவும் சமீனாவும் தான் அவளை செய்ய விடுறதில்ல, என்னோட பசங்களும் மதிக்கிறதில்ல, இப்போ என்னோட பேர பிள்ளைகளும் மதிக்கிறதில்லன்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனி இருந்துட்டு நான் நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஸ்வீட் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் அவள் அப்படி சொன்னதுனால. உடனே ஆனியை கூப்பிட்டு அவளுக்கு முத்தம் கொடுத்து கட்டியெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ தான் நீ என்னோட பேத்தி மாதிரி பேசுகிறேன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனி ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே ரெசிபி தான் தேடிட்டு இருக்கா. என்ன தேடிட்டு இருக்க, என்ன பார்த்துட்ருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு நான் புட்டிங் எப்படி செய்யணும்னு பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. ஃபைஸா இருந்துட்டு அம்மா உனக்கு எத்தனையோ தடவை புட்டிங் செய்ய சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நீ அப்போலாம் கற்றுக்கல, இப்போ வந்து தேடிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சீக்கிரம் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு சீக்கிரம்லாம் புட்டிங் செய்ய முடியாது, அது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும், அப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், இந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னா எப்படி நான் செய்வேன்ற மாதிரி ஆனி புலம்பிட்டுருக்கா. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு ஏன் எதுக்கு நீ செய்யணுன்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி தான் இதை செய்ய சொல்லி சொன்னாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எதுக்கு பாட்டி இவ்வளோ அவசரப்படுறாங்க, எப்படியாவது உன்னை ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் 2 டேஸில் எனக்கு எக்ஸாம் இருக்குது, எப்படி நான் இதை பண்ணிட்டு படிக்கிறது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நான் உனக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதில் ஒரே ஒரு கஷ்டம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கஷ்டம்னு கேட்குறதுக்கு ஃபெமியும் சாய்க்காவும் கிச்சனுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைஸா இருந்துட்டு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. சரின்ட்டு ஆனி படிக்க போயிடுறா. ஃபாக்கிர் இன்றைக்கும் லேட்டாக தான் வீட்டுக்கு வரான். ஆனி இருந்துட்டு நீ டெய்லியும் வெளியே தான் சுற்றிட்டு இருப்பேனா, தயவு செஞ்சு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடு, என்னால் டெய்லியும் பட்னியாக படுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. உன்னை யார் சாப்பிட வேணான்னு சொன்னது, நீ சாப்பிட வேண்டியதானே, ஒன்று நான் சாப்பிட வேணான்னு சொன்னான்ற மாதிரி அவன் கேட்குறான். நீ அப்படி சொல்லலை, ஆனால் இந்த வீட்டில் இருக்க பாட்டியும் அத்தையும் என்னை சாப்பிட விடுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இது என்ன லூஸ் தனமாக இருக்குது, இனிமேல் டெய்லியும் நீ எனக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணா, நீ சாப்பிட்டுன்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்போ நீ டெய்லியும் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவியான்ற மாதிரி அவள் கேட்குறா. உன்கிட்ட என்னால் பேச முடியல, படிக்கிறதுனா படி, இல்லைனா லைட் ஆஃப் பண்ணிட்டு படு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னால் படிக்கவும் முடியாது தூங்கவும் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னு கேட்குறதுக்கு ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறா. உனக்கு நிஜமாலுமே பசிக்குதான்ட்டு கேட்குறான் ஃபாக்கிர். பின்ன பொய்யா சொல்லுவாங்க, நிஜமாலும் தான் பசிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அலறா. அதுக்கு எதுக்கு அலற, இரு நான் ஏதாச்சும் ஆர்டர் போடுறேன்ட்டு ஆர்டர் போடுறான். வீட்டில் இருக்க யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அவள் கேட்குறா. நான் என்ன இப்போவா ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறேன், பரவாயில்ல விடு பார்த்துக்கலான்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஃபராஸ் மொபைலில் ஜாலியாக கேம் விளையாடிட்டு தான் இருக்காரு. சாய்க்கா வந்தது அமௌண்ட் எப்போ கிடைக்கும், உங்கள் அண்ணா எப்போ தான் தருவாருன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சாய்க்கா இருந்துட்டு அவங்களால எப்போ முடியுமோ கண்டிப்பாக அப்போ கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறா. அது வரைக்கும் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்ற மாதிரி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கேம் விளையாடுறத விட்டாலே ஸ்டார்ட் பண்ணிடலான்ற மாதிரி அவள் சொல்கிறா. அங்கே ஒரு ஃபைல் இருக்குது பாரு, அதை எடுத்து பாருன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன ஃபைல்னு கேட்குறதுக்கு நீ எடுத்து தான் பாருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ பத்திரம் மாதிரி தெரியுது, இது நம்மளோட பத்திரமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் நம்மளோட தான் ஆக போகுது, ஆனால் இப்போதைக்கு இந்த வீட்டோட அட்ரஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த வீட்டோட பத்திரமா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நான் தான் அண்ணா கிட்ட பணம் கேட்டிருக்கேன்ல, கண்டிப்பாக அவர் தருவார், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறா. எனக்கு உங்கள் ஜஹீர் அண்ணா மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஹபீப் மேலே கிடையாது. அவருக்கு ஆல்ரெடி 2 ஒய்ஃப் இருக்காங்க, செலவு எப்படி பண்ணுறதுன்னு அவரே முழிச்சிட்டு இருக்காரு, கண்டிப்பாக அவர் தர விட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாய்க்கா இருந்துட்டு ஜஹீர் அண்ணா முன்னாடி ஹபீபால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு உங்கள் ஜஹீர் அண்ணா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்குறாரு. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் பார்க்குறா. என்ன எப்படி பார்க்குற, உங்கள் அண்ணாவே சொல்லியிருக்காருல்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது, நான் உங்களையும் போயிடுவேன்னு சொல்கிறாருல்ல, போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் வீட்டில் தங்கிக்கிறோன்ட்டு, ஆனால் அவங்களாம் தங்க விட்டாங்களா, இன்னைக்கு எங்கள் அண்ணா எவ்வளோ நாள் தங்க விட்டுருக்காங்க, அவங்களுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நம்ம இப்படிலாம் பண்ணலாம் இந்த வீட்டுக்கும் நமக்கும் இருக்க உறவு அந்து போயிடும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் ஃபேமிலி முக்கியமான்ட்டு அவர் கேட்குறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியே ஒரு சவுண்ட் கேட்குது. சரின்ட்டு சாய்க்கா போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் மட்டும் வருது. அவர் உடனே தண்ணி கொண்டு வான்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு இவளும் உடனே போயிடுறா. ஃபாக்கீர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தான் பார்த்தீங்களா, அதுதான் வந்திருக்கும் போல், அதை எடுத்துகிட்டு தான் அவன் உள்ளே போயிட்டுருக்கான். ஃபாக்கீர் ஒரு வழியாக அப்புறம் யாருக்கும் தெரியாமல் ஆர்டர் பண்ண ஃபுட்டை கொண்டு போய் ஆனிட்ட கொடுக்குறான். 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். நீ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, சரி நீ எங்கே தான் போகிற டெய்லி அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் போய் எங்கே போக போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், இல்லைனா தனியாக எங்கேயாச்சும்
எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு மூவி பார்க்கலான்ட்டு போகிறாங்க. சாய்க்கா அவங்க ஜஹீர் அண்ணாவுக்காக காஃபிலாம் எடுத்துகிட்டு வரா. எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க, இந்த ஒர்க்கெல்லாம் ஹபீப்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹபீப் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், இருந்தாலும் நானும் ஒரு டைம் செக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் நல்லாவே படிக்க மாட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எக்ஸாமையே பாஸ் பண்ணார். அவருக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே வேலை போட்டு கொடுத்துட்டீங்க, அவர் எப்போவுமே உங்களுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. ஜஹீர் இருந்துட்டு எனக்கு ஃபராஸை நினச்சாதான் கவலையாக இருக்குது, கண்டிப்பாக சீக்கிரமே நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் இதை உங்கள் வீடு மாதிரியே நினச்சிக்கலாம், ஃபராஸ்ட்டை கவலைப்பட வேணான்னு சொல்லி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹபீப் வராரு. அவர் இருந்துக்கிட்டு அண்ணாவை கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்க விடு, எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் ஒன்றும் பணத்தை பற்றி பேச கிடையாது, அண்ணாவுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்கிறா. ஜஹீர் இருந்துட்டு சாய்க்கா ஒன்றும் பணத்தை பற்றி பேச கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபாக்கிர் இப்போலாம் ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, டியூஷனுக்கும் போகிறதில்ல, என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆயிஷா இருந்துட்டு ஆனியை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அவள் ஒரு இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட் அது இதுன்ட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சமீனா இருந்துட்டு அதனால தான் சொல்கிறேன் ஆனியை ஃபாக்கிர் கிட்ட பேச சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆயிஷா இருந்துட்டு ஃபாக்கிருக்கு படிக்கிறதுனாவே பிடிக்காது, அவனை படின்னு சொல்லிட்டா உடனே எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான். இப்படி நினச்சி பாருங்க, ஃப்யூச்சரில் ஃபாக்கிர் தான் குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பான், ஆனால் ஆனி வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பான். இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கும் தான் மற்றவங்களாம் ஃபாக்கிரை யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறது பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சமீனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஃபாக்கிர் ஒன்றும் யூஸ்லெஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹபீப் கால் பண்ணி சாய்க்கா அமௌண்ட் கேட்குறத பற்றி ஃபெமி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃபெமி ஹஸ்பண்ட் என்னன்னு கேட்குறதுக்கு சாய்க்கா அப்படி அமௌண்ட் கேட்டுகிட்டே இருக்காளன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. உங்கள் அண்ணாவோட ஹெல்த் இருக்க கண்டிஷனுக்கு ஏன் போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஃபெமிக்கு இப்போ ஒரே பயமாக தான் இருக்குது. சப்போஸ் சாய்க்கா அவளோட ஷேரை வாங்கிட்டா நம்மளோட ஷேரையும் நம்ம வாங்கிடணுன்ற மாதிரி இவளுக்கு தோணிட்டு இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம எதுக்கு அவங்கக்கிட்ட அமௌண்ட் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்ம இன்னும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்கோம், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கமெண்ட் இருக்க, நான் கேட்காமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நம்ம இப்போ நிம்மதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்கு பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வேணால் எப்படியோ இருந்துட்டு போங்க, எனக்கு பணம் தான் முக்கியன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கியோ தெரியல, என்னமோ பண்ணுன்ற மாதிரி அவர் விட்டுறாரு. நீ இன்னைக்கு ஸ்கூல் போகலையான்ட்டு ஜஹீர் ஃபாக்கிரை பற்றி கேட்குறாரு. எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் ஸ்கூல் போக பிடிக்கலன்ட்டு அவர் கேட்குறாரு. என்னால் படிக்க முடியல, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். டிஸ்ட்ராக்ஷன்லாம் உன்னால் படிக்க முடியலையா? அப்படி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனியை பார்த்து கொஞ்சமாச்சும் கற்றுக்கோ, அவள் இப்படி ஸ்கூல் போயிட்டு படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கா, உன்னால் பார்க்க முடியலையா? நீ என்ன வேலை செஞ்சிட்ருக்க? அப்படி வெளியே சுற்றுறது மட்டும்தான் வேலையாக வச்சிட்ருக்க, நீ மற்றபடி எந்த வேலையும் செய்கிறதில்லன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நான் என்ன பைத்தியம் நினச்சிட்ருக்கியா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நீ ஒன்றும் பெரிய பையன் கிடையாது, நீ ஒரு சின்ன பையன், இது உனக்கு படிக்கிறதுக்கான வயசு, இப்போல்லாம் நீ ஆஃபீஸ் வரக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓ, இந்த வயசில் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் ஆஃபீஸ் வரக்கூடாதா? நான் ஆஃபீஸ் தான் வருவேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவ்வளோ நாள் வரைக்கும் உன்னை கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்ருக்கேன்ல, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ ஆஃபீஸ்க்கு வரணும்னா நீ விளையாடக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றக்கூடாது, நீயா போய் சம்பாரி. இல்லை நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும் விளையாடணும் அப்படின்னா நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவன் அவங்க பேசுகிறதே பெருசாக கண்டுக்காமல் கேம் விளையாண்டுட்டே தான் இருக்கான். உடனே அதெல்லாம் பிடிங்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போனால் தான் இதெல்லாம் கிடைக்குன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆயிஷா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆனி புட்டிங் தான் மேக் பண்ணிகிட்ருக்கா. என்னால் இதை பண்ண முடியாது போல், நான் எதுக்கு இதை பண்ணணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஆயிஷா இருந்துட்டு மேரேஜ் ஆனவங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்க ஸ்கூலுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க, அதனால் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஸ்கூலுக்குலாம் போகிறேன், எப்படி இதெல்லாம் பண்ணுறது? எனக்கு நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. நீ எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக இதை நீ செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் பாட்டி உன்னை விடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதை மட்டும் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சாய்க்கா வந்துடுறா. கரெக்டாக இப்போ ஆயிஷா போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. புட்டிங் மட்டும் பண்ணால் பார்த்தது, அது கூட ஏதாச்சும் பண்ணுன்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு எல்லாம் நானே சொல்வேன்னா உங்கள் அம்மா கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வா, நான் டேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு சைட் படிச்சுட்டு ஒரு சைட் புட்டிங் மேக் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா ஆனி. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.